அண்ணே என்ன டப்பாவை பார்த்துடுங்க. சொன்னேன்ல. மல்லிகாவும் நாகராஜும் இருக்குமா? சரி அதை விடுங்க, அது மண்ணாயிடுச்சு. விடுங்க. அண்ணே நாங்கள் வர எடுத்துக்கோங்க. அண்ணே இல்லை டப்பாவோட சாப்பிட்டீங்கன்னா வயிற்று வலிக்கும். டப்பா ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க. அண்ணங்க அண்ணன் 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 எங்க எங்க அதான் நான் கேட்குறேன். சுத்தம் ஆஃபீஸுக்கு போயிருப்பாரு. சரி இது அண்ணனை கொடுத்துருங்க. இது வந்து நட்டு நைட் டப்பா 2 சாப்பிடுவான், வளர்ற பையன். இது அனிதாக்கு. என்ன நீ பண்றீங்க? குத்துருவீங்களா? குத்துருங்க. நான் குத்தேன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல உங்களுக்கு. சரி டேய் நாகராஜா. அப்பா இந்த வண்டப்பா சொல்லுங்கப்பா. வேதாஜி மறந்துட்டு போறாடா, அவளை கொண்டு கொடு, மாடியில் இருக்கிறா. என்ன வேதாஜி லேப்டாப்பே பார்த்துக்கிறீங்க? கேம் ஆடுறீங்களா? ஏங்க உஷாருங்க, இந்த ப்ளூ வேல் கேம்லாம் வருதான், அதுக்கிட்ட ஆடி தொலையாதீங்க. பஞ்சுவை பார்க்கணும்னு அவசரமா போனீங்க, சாப்பிடாம வேற. இப்ப என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏங்க இப்ப நான் வந்தது முக்கியம் கிடையாது, உங்களுக்கான ஒன்று கொண்டாந்துருக்கிறேன், அதுதான் முக்கியம். என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஐ ஆம் டெல்லிங் யூ. சொல்லுங்க. ஓபன். ஸ்வீட்டா? ஆமா, சாதாரண ஸ்வீட் இல்ல, கல்கத்தா ஸ்வீட். செமையா இருக்கும், சாப்பிடுங்க. எங்க வாங்கிட்டு வந்தீங்க? என் ஃப்ரெண்டு கொடுத்தான். ஓ, ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாரா? ஆமா, பாக்ஸ் இவ்வளவு பெருசா இருக்கு, ஸ்வீட் ஏன் கம்மியா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, கீழே வர சொல்ல அப்பா அண்ணன் அண்ணி நட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தேன், அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. ஹலோ ஹலோ என்னங்க அப்புறம் கூப்பிடுறேன்னு? ஸ்வீட்டை கொடுத்தா ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, கேள்வி கேட்டுனே இருக்கிறீங்க. நாங்க ஓ சந்தோஷமா இருக்கியா? இருந்துக்க. அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல இருக்கிற போட்டோ மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும், உன் சந்தோஷத்தை ஒரேடியா காலி பண்ணிடுறேன், பார்த்துக்கிட்டே இரு. வேதாஜி எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. வேதாஜி நான் அப்புறம் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. உங்க ஃப்ரெண்டுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னதா சொல்லுங்க. சொல்றேன். சொல்லுவார். ஆமா, உங்க ஃப்ரெண்டு யாரு? கேளு. மல்லி. மல்லி சொல்லு. ஏங்க ஃப்ரெண்டு யாருன்னு தானே கேட்டேன், அதுக்கே எவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்ல அதான் இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு யோசிக்கிறேன். சொல்லு. என் கூட படிச்ச பையன் ஸ்கூல்ல, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, பார்த்துருக்க மாட்டீங்க. அதான் பையனா? அப்படியா? அப்ப விடுங்க, உங்க ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஆமா. தம்பியோட லவ்வர் யாருன்னே உனக்கு தெரியல, அப்புறம் எப்படி ஃப்ரெண்ட் எல்லாம் தெரியும்? சாப்பிட்டாச்சா? இருங்க, டப்பா தூக்கி போட்டுறேன்.
கீழே போட்டுட்டாரே. போச்சு, எல்லாம் போச்சு. பாக்ஸ் தூக்கி வீசினா கீழே இருக்கிற குப்பை தொட்டில தானே அது போய் விடணும். அதுக்குள்ள ஐயோ, ராஜி கீழே போயிட்டு வரேன். மேலே யாரும் இல்ல. நம்ம வீட்டு குப்பை எப்படி நாத்தடிக்குது. எடுத்துட்டு எரிஞ்சு போன லெட்டரை வச்சு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ போட்டோவே கிடைச்சிருக்கு. சாமியே வரம் கொடுத்தாச்சு. அதுக்கு மேல இது எதுக்கு? ஐய, சீ. இது போதும்டி. வேதா, சரியான நேரம் பார்த்து இதை வச்சு உங்க 2 பேரையும் பிரிக்கிறேன் பாரு. என்ன வேதாஜி? சொல்லுங்க. மும்முரமா என்ன பண்ணுகிறீங்க? பார்த்தா அடுத்த காம்படிஷனுக்கு ரெடியாகிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்படியே இருந்தா கூட உங்ககிட்ட சொல்லாம செய்வேனா? ஓ, அப்ப என்ன பண்ணுகிறீங்க? ஷேர் மார்க்கெட் பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரே. அப்ப அடுத்த உங்க டார்கெட் ஷேர் மார்க்கெட்டு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. சும்மா படிச்சிட்டு இருக்கேன். ஏதோ அதை பத்தின ஜெனரல் நாலேஜ். ஜெனரல் நாலேஜ் இரு வேண்டியதுதான். ஓயே, நான் ட்ரெஸ் மாத்தின கிளம்புறேன். நிறைய வருது. சரி. ஓ, இப்படிலாம் இருக்கா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சே. ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். நாகராஜ், மேடம் நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
எப்படிமா இருக்கு இப்போ உங்களுக்கு? அவங்களுக்கு பரவாயில்ல சார். நல்ல வேளை வந்துட்டீங்க சார். எனக்கும் டைம் ஆயிடுச்சு. நான் போய் கிச்சன்ல சுடுதண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் சார். மேடம் உள்ளதா இருக்காங்க, போய் பாருங்க. ஹாய் ருத்ரா, குட் மார்னிங். குட் மார்னிங். நர்ஸ், நர்ஸ். சார் வரேன் சார். சொல்லுங்க சார். என்னங்க இதெல்லாம்? நோய் வரதுக்கு முக்கியமான காரணமே சுத்தம் இல்லாம இருக்கிறது தான். ஒரு பேஷண்ட் இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்க வேணாமா? இப்படி அலங்கோலமா வச்சிருப்பீங்க? சார், நான் இந்த வீட்டுக்கு வந்த நர்ஸ் தான். நான் இந்த வீட்டு வேலைக்காரி இல்லை சார். அவங்கள பாத்துக்கிறதா என்னோட வேலை. வீட்டை பாத்துக்கிறது என்னோட வேலை இல்லை சார். அது எங்களோட ஹாஸ்பிட்டல் ரூல்ஸும் இல்லை சார். என்னங்க பேசுறீங்க? உங்க ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ்க்காக இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பேஷண்டோட ஹெல்த்துக்காக பார்க்கலாம்ல. விடுங்க, அவங்க லேட்டுன்னு வேற சொல்றாங்க. அவங்க போகட்டும், நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ மேடம். கதை புக்கு, ஹெட்ஃபோனு, ஆனா வீடை மட்டும் நீட்டா வச்சுக்க தெரியல. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? வந்து உட்காருங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இரு, நான் வரேன். ஏங்க, இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானே பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இத பண்றதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீ எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. பாரு, ஒண்ணும் இல்லைங்கிற, இன்னும் உனக்கு சரியாகல. நீ நல்லா ரெஸ்ட் எடுமா. என்னங்க? என்ன? இல்ல, இந்த மாதிரி உங்க வீட்ல எதுவுமே நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க எனக்காக தானே இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. இத பாருமா, இத நான் ஒரு பெரிய கஷ்டமாவே நினைக்கல. இப்படி நீ நினைக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. பார், இஷ்டப்பட்டவங்களுக்காக பண்ணும்போது அந்த கஷ்டம் கூட தனி சுகம்தான். அதுக்கு இல்லைங்க, ஆபீஸ்ல நீங்க சொல்ற வேலையை செய்யறதுக்காக உங்களுக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்கறாங்க. அப்படிப்பட்ட நீங்க இந்த மாதிரி செய்யறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இப்ப எதுக்கு நீ இது மாதிரிலாம் திங்க் பண்ற? அது ஆபீஸ், இது வீடு. ஆபீஸ்ல இருக்கிற வேலையை யாரு வேணா செய்யலாம். நமக்கு வேலையை செஞ்சு முடிச்சா போதும். ஆனா வீடு அது மாதிரி இல்லை. நாமளே சமைச்சு சாப்பிட்றது, நம்ம தோட்டத்துக்கு நாமளே தண்ணி விடுறது, நம்ம வீட்டை நாமளே கிளீன் பண்றது, அதுல கிடைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமே வேற. அந்த சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காதுமா. அதனாலதான் இந்த பாரு, வீட்டுல சில வேலைகளை நாமளாதான் இறங்கி செய்யணும். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நீ ஏன் வரி பண்ணிக்கிற? என்ன இருந்தாலும் நீங்க இப்படி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. ஆனா ஒண்ணு, நான் உங்க கூட இருக்கும்போதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களை தவிர வேற யாருமே என்ன இவ்வளவு அன்பாவும் அக்கறையாவும் பார்த்ததில்ல. நீங்க கிடைச்சதுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்க வாழ்க்கையில ஒரு பகுதியா இருக்கிற என்னையும் நீங்க இப்படி பாத்துக்கிறீங்க. உங்க வாழ்க்கையவே நான் இருந்திருந்தா நீங்க எப்படி எல்லாம் என்ன பார்த்திருப்பீங்க. நம்மள நம்பி நம்ம கூட இருக்கிறவங்கள உங்களை மாதிரி தாங்க பார்த்துக்கணும். யூ ரியலி கிரேட்.
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த பாரு, சும்மா பேசி நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. இப்போ உன் பாடி கண்டிஷன் வேற ரொம்ப வீக்காக இருக்கு. அதனால நீ எதுவும் பேசாத. நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுமா. பார், நான் சொல்றேன்ல, படுமா படுமா, படுத்து தூங்கு, படு. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உன்னை எழுப்புறேன். நம்மள நம்பி நம்ம கூட இருக்கிறவங்கள உங்கள மாதிரி தாங்க பாத்துக்கணும். யூ ரியலி கிரேட். ஹேய், என்ன திடீர்னு சீன் போடுற? ஒரு வெந்நீர் கூட உனக்கு ஒழுங்கா எடுத்து வர தெரியாதா? சீக்கிரம் பா, டைம் ஆகுது. வேதாஜி என்ன பண்ணுங்க? வேதாஜி பால்கனியில் இருக்கிறாங்களா? எஸ்கூஸ் மீ, எங்க போனாங்க இவங்க? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல, நாமளே அடிச்சு பார்ப்போம். எங்க போனோம்? ஏங்க நீங்க பிஸியா இருக்கீங்க, நான் வெளியே போனேன், வந்து பார்த்தா நீங்க வெளியே போயிருக்கிறீங்க. ஏங்க வெளியே போகணுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்களை கூப்பிட்டு போயிருப்பேன்ல. என்னங்க உங்களால தாங்க பேசினுக்கிறேன். அது என்ன கையில் கவுரி? இதை வாங்கினீங்களா? காட்டுங்க. 2 நிமிஷம் வெளியே இருக்கீங்களா? என்ன சொன்னீங்க? கேட்கல. 2 நிமிஷம் வெளியில போங்கன்னு சொன்னேன். என்ன வேதாஜி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஏன் இப்படி திடீர்னு டென்ஷனாக இருங்க? போங்க. என்ன வேதாஜி? போங்க. என்னங்க ஏங்க வேதாஜி, நான் என்னங்க தப்புன்னு ஏன் இப்படி நீங்கள் கோவப்படுறீங்க? சொன்னா தானேங்க தெரியும். ஏங்க வேதாஜி, போட்டோ மட்டும்தான் கிடைச்சது, லெட்டர் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். அப்ப லெட்டர் மிஸ் ஆகல, வேதா கையில கிடைச்சிருக்கு. அதான் தம்பிய ரூமை விட்டு வெளியில அமைச்சிருக்கா. இந்த கலவரத்தை நாம தான் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா ஏற்கனவே தானாவே கலவரம் ஆரம்பிச்சிருச்சா? உள்ள வரலாம் வாங்க.